மிக பிரம்மாண்டமான படங்களையும் மிக அற்புதமான ஒரு இயக்குனரையும் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த ஐயா குஞ்சுமோன் அவர்களுக்கு எங்களுடைய குழு சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த அவையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பாசத்துக்குரிய பத்திரிகையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த படத்தில் இந்த வெற்றி மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படத்தில் என்னுடைய பதிவும் இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வழக்கமாக பாலா அவர்கள் என்கிட்ட வந்து இந்த 2 பாடல் எழுதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது நிறைய மொழிமாற்ற படங்களுக்கு நான் எழுதிக்கிட்டு இருப்பேன். நான் அப்படி தான் நினச்சி இதை வந்து இந்த படத்தோடைய பாடல்கள் எழுத ஆரம்பித்தேன். இப்போ இந்த 2 ட்ரெய்லரையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு ஆக்ஷன் பிக்சரையும் நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு அழகிய கண்கலங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கதை ஒன்று, கண்கலங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஒரு அம்மா சாங் ஒன்று வரும், அதில் ரொம்ப பிரமாதமான ஒரு சூழல். ஏன்னா ஒரு ஆக்ஷன் படத்தில் வந்து அப்படி ஒரு கதையம்சம் கூட ஒரு தாய்மையும் ஒரு தம்பியோட பாசத்தையும் அதை விளக்கக்கூடிய அந்த அளவுக்கு அந்த களம் வந்து என்னை பிரமிக்க வச்சுச்சு. அந்த படம் வந்து அந்த பாட்டும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது பாலாவுக்கு தான். என்னென்னு கேட்டிங்கன்னா மொழி மாற்றம் பண்ணதுக்கு பிறகு இந்த வசனம், ஏன்னா இப்போ தான் அண்ணன் பிரபாகரன் அண்ணன் வந்திருக்காரு தெரியும். அவர் எத்தனையோ படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு திறமையுள்ள ஒரு அனுபவம் உள்ள ஒரு எழுத்தாளர் எழுதக்கூடிய அந்த டப்பிங் படத்துங்களுக்கு டைலாக் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே அவங்க மொழியில் எழுதியிருப்பாங்க. அந்த ஃபீல் மாறக்கூடாது, அந்த உதடு அசைவு வந்து வேறு பக்கம் திசை திரும்பிடக்கூடாது, அதே பொருள் கொடுக்கணும். இந்த படத்துக்கு அவ்வளோ அற்புதமாக வந்து வசனம் அமைச்சிருக்காரு. பாலாவுக்கு தான் வந்து பாராட்டு கொடுக்கணும். அது இல்லாமல் இதில் வந்து முருகா புலி முருகான்னு ஒரு சின்ன பாடலும் எழுதியிருக்காரு. பாடலாசிரியராகவும் இருக்கிறாரு, வரவேற்கத்தக்கக்கூடியது. ஏன்னா க்ரியேட்டிவிட்டி யாருக்குள்ளே வேணாலும் இருக்கும். ஏன்னா அந்த கதைக்குள்ளே வாழ்ந்திருக்காரு, அதனால இந்த ஓப்பன் சாங் எழுதியிருக்காரு. இதில் 2 பாடல்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல படங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்து பிரம்மாண்டமாக தயாரிக்கக்கூடிய படங்களுக்கே விழா வைக்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு ட்ரெய்லருக்காக வேண்டி இந்த விழா ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க. அதனால் வேண்டி பொதுவாக அந்த விழா ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் மறுபடியும் வந்து தமிழ் சினிமா ஒரு திருவிழா மாதிரி அந்த மக்களை கூப்பிட்டு அதை சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டு இந்த விழா எடுத்திருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் ஆடியோ ரிலீஸுக்கும் சரி, ப்ரெஸ் மீட்டு மட்டும் அப்பப்போ இதை வச்சுக்கிறோம் சரி, ஆடியோ ரிலீஸுகள் இப்போ காணா போய் ரொம்ப நாள் ஆகுது. எப்போயாவது 100 படங்களில் 10 படங்கள் மட்டுமே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு ட்ரெய்லரை மட்டுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த விழா வச்சுருக்கீங்க. மறுபடியும் ஆரோக்கியமான சினிமாவும் மக்களுக்கான சினிமாவும் வரும்போது மக்கள் வந்து அதை வரவேற்பாங்கிறதுக்கு பாகுபலி வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம இருந்துருக்கு. ஏன்னா நல்ல படங்கள் கண்டிப்பாக தியேட்டருக்கு மக்களை அழைத்து செல்லும் என்ற நம்பிக்கை பாகுபலி மீண்டும் கொடுத்துருக்கிறது. அது வந்து விமர்சனங்கள் இருக்கலாம், பாராட்டுகள் இருக்கலாம், அதை பற்றி கவலை கிடையாது. ஒரு சினிமா ரசிகனை திரையுலகத்திற்கு இழுத்து வருவது நல்ல சினிமா, அதை செய்திருக்கிறது பாகுபலி. அதையே மறுபடியும் புலிமுருகன் செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள். இங்கே கூடியுள்ள சிறப்பு விருந்தினர்கள், பெரியோர்கள், மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் திரு தோமச்சன் அவர்கள் மற்றும் இயக்குனர்கள், பத்திரிகை மீடியா துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பாலா என்னோட ஒர்க் பண்ணவர். அவர் வந்து ஒரு 4-5 வருஷம் என்கிட்ட ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட எழுத்தாளர், இயக்குனர் அவங்க வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். ஸோ இந்த படம் தமிழில் டப் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணப்போ அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் நான் வேறு ஒரு படம் ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு திறமையான எழுத்தாளர், ஏன்னா வந்து இப்போ பாகுபலி படம் இந்த அளவுக்கு பாராட்டப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த படத்திற்கு அவங்க எடுத்துக்கிட்ட மெனக்கடல், டைரக்டர் எந்த அளவுக்கு வந்து இந்த படத்துக்காக மெனக்கிட்டாரோ அந்த அளவுக்கு அந்த படத்தை வந்து தமிழுக்காக எழுதின மதன் கார்கே அவர்களும் மிகப்பெரிய அவருடைய பங்களிப்பை செஞ்சது அந்த படத்தினுடைய வெற்றிக்கு, ஒரு தமிழ் சினிமா வெற்றிக்கு ஒரு பெரிய பங்களிப்புன்னு சொல்லலாம். ஸோ எதையுமே செய்யும்போது நாம் வந்து சிறப்பாக செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வேணும். இதை நம்ம சம்பளத்துக்காக செய்கிறோம் அப்படின்னு இல்லாமல், கால்ஷீட்டுக்காக செய்கிறோம் இல்லாமல்,
இதை நம்ம சிறப்பாக செய்யணுன்ற ஒரு எண்ணம் வேண்டும். அது மாதிரி கலைஞர்கள், நடிகர்கள் நிச்சயம் வந்து மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சிருக்காங்க. அந்த வகையில் என்னோட ஒர்க் பண்ணும்போது ஆர்பி பாலா வந்து எனக்கு முன்னால் வந்து அவர் வருவார், வந்துட்டு என்னோட ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவார். அதனால் எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். அதனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒருத்தரை, இந்த படத்தை வந்து மிகச்சிறப்பாக நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான ஒரு அவுட்புட் கொண்டு வர ஒருத்தரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லி பாலாவை நான் வந்து அறிமுகப்படுத்தினேன். ஸோ இப்போ அவர் வந்து இந்த படத்தை ரொம்ப நல்லா, அந்த படம் நான் பார்த்தேன். இது வந்து இப்போ மலையாளத்தில் வந்து 100 crores கிளப்பில் வந்து இந்த படம் இடம்பெற்றிருக்கு. மோகன்லால் சாருடைய மிகப்பெரிய வீரியம், அதாவது ஒரு நடிகர் அப்படின்றத தாண்டி, ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றத தாண்டி அவருடைய முழு இந்த படத்தில் வந்து அவருடைய மொத்த திறமைகளும் இணைஞ்சி அவரை வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு அடித்தளமாக மோகன்லால் சாருடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்கும். டைரக்டர் சாருடைய கான்ஃபிடென்ட், வைசாக் சார் 2 வருட காலம் இந்த படத்துக்காக அவர் எடுத்துக்கிட்டு அவர் மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டோட இந்த படம் இடையில் வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது ஷூட்டிங் நேரங்களில். அப்போல்லாம் வந்து அவர் கொஞ்சம் கூட இந்த படத்து மேலே இந்த கான்ஃபிடென்ட் மாறாமல் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக உருவாக்குன நோக்கத்தோடையும் இந்த படத்தை உருவாக்குனாங்க. ஃபைட் மாஸ்டர் பீட்டர் ஹைன் அவருடைய ஒர்க் வந்து நிச்சயமாக ஒரு கடைசி ஒரு 15 நிமிடங்களுக்கு நிச்சயமாக திரையரங்கத்தை அதிர வைக்கக்கூடிய ஒரு ஒர்க்காக இருக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து மிக திறமையான ஒரு படம். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது. நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைகின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தயாரிப்பாளர் தோமச்சன் சார் அவங்க இந்த படத்துக்காக எடுத்திருக்க ரிஸ்க் வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க். அதாவது இந்த படம் வந்து மலையாள சினிமாவில் மிக அதிக பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட ஒரு படம். அதே நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் இன்றைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நாளைக்கு காலையில் இதோட ரிசல்ட் என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து மிகப்பெரிய துணிச்சலான ஒரு முடிவோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. 100 Clubs கிளப்பில் இந்த படம் இடம்பெற்றது. மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். நிச்சயமாக நண்பர் சினேகன் அவர்கள் சொன்னது மாதிரி இது இன்னொரு பாகுபலி போன்ற ஒரு வெற்றி படமாக அமைன்ற நம்பிக்கை இருக்குது. பாலாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைன்ற ஒரு நம்பிக்கையோட இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இனியவர்களுக்கும், மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பிரம்மாண்டம்னா முதல்ல வந்து நமக்கு சவுத் இந்தியாவில் தெரிவித்தது கேடி குஞ்சுமோகன் சார் அவர்கள் தான் பிரம்மாண்டத்தின் முதல் படைப்பாளி. அவர் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறது இந்த படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதன் பிறகு பார்க்க போனீங்கன்னா நம்ம எல்லாமே பெரிய பெரிய டெக்னீஷியன். சக்தி சிதம்பரம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு டைரக்டர், மிகப்பெரிய ஒரு பெரிய தயாரிப்பாளர். நட்டு சார் அவர்கள் மிகப்பெரிய ஹீரோ, மிகப்பெரிய ஒரு கேமராமேன். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இந்திய உலகத்தை கலக்கிட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு கேமராமேன் அவர். மாதிரி டான்ஸ் மாஸ்டர் இந்த நம்ம ஹீரோ அவர். இது மாதிரி எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக அந்த மேடையில் உட்காந்துருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. இடையில ஒரு படம் பார்க்கும்போது ஒரு மான் வந்து தன்னோட குட்டி கூட வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு 2 புலி விரட்டுச்சு. இந்த மான் குட்டியை விரட்டிட்டு புலிக்கிட்ட ஆப்போசிட்டில் போய் அதுக்கிட்ட மாட்டிக்கிச்சு வேணும்னே. இந்த பாசம்ங்கிறது அது நம்ம பார்க்கும்போதே கண்ணு கலங்கிச்சு. அந்த அளவு ஒரு தியாகம். அது வந்து குழந்தை தப்பிச்சா போதும் நம்ம சித்திரலாம் அப்படின்னு அந்த உயிரை கொடுத்துச்சு. அந்த மாதிரி இந்த படத்தில் முதல் ட்ரெய்லரே தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்காக இவன் போய் புலிக்கிட்ட மாட்டிக்கிறான். அதே ஃபஸ்ட்டு பெரிய சென்டிமேட், அதாவது மொழிக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய சென்டிமேட் இருக்கும். அந்த சென்டிமேட்டு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். அதாவது ஆல்ரெடி கேரளாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் கூட தமிழ்நாட்டில் பாகுபலி மாதிரி இல்லை இன்னும் நிறையா சென்டிமீட்டர் இருந்து அதை விட தாண்டி ஒரு வெற்றி பெறுங்கிறது இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. அதே மாதிரி பாலா சார் வந்து ஒரு சுறுசுறுப்பான ஆள். எப்பவுமே வந்து துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பார். எதுக்கு சண்டை போடுறோன்னு கூட தெரியாது, போட்டுக்கிட்டே இருப்பார். நியாயமாக இருக்க கூட அநியாயமாக சண்டை போடுவார். அவர் வசனம் எழுதியிருக்காருங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என்ன பேசுகிறாரோ அது மாதிரி எழுதியிருக்காரு. பாடல் வேறு ஒன்று பாடியிருக்காருன்னு சொன்னாங்க. ரொம்ப எழுதியிருக்காரு. நாங்கள்
அதுவும் ரொம்ப சந்தோஷம். சினேகன் சார் சொல்லும்போது சொன்னார், அம்மா சாங் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும்னு. படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது பாசத்துக்கான ஒரு படமாக இருக்குது புலிமுருகன். நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து பாசத்துக்கு ரொம்ப அடிமையானவங்க. எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பாசம்ங்கும்போது எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்துட்ற ஒரு மிகப்பெரிய பழமையான மிகப்பெரிய விட்டு கொடுக்கும் தன்மை உள்ளவன் தமிழன் மட்டும்தான். அவன் வந்து இந்த படத்தை நிச்சயமாக பெரிய வெற்றி படமாக ஆக்குவாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையணும். நான் கூட அங்கே ஆடியோ ஃபங்க்ஷன் போட்டிருந்தாங்க. அது அவர் சொன்னார், கோபி அவர்கள் சொல்லும்போது சொன்னார், கோபியை பற்றி சொல்லணும், வந்தோடனே சாப்பிட்றவங்களாம் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு, எல்லாம் சாப்பிட்டு தானே வந்தோம் 3:30 மணிக்கு, சாப்பிட சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். இப்போ சொல்கிறார் அவரை சாப்பிட சொன்னாராம். அப்புறமா சொன்னார், வந்திருக்க விஐபிலாம் அவங்கவுங்க பொசிஷனில் போய் உட்காருங்க அப்படின்னாரு. நான் என்னடா என் பொசிஷன், நான் என் வீட்டுக்கு தானே போகணும் அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னார்னு எனக்கு தெரியல, அவருக்கு தெரியுதான்னு தெரில. இல்லை, எனக்கு தோணுதை சொல்லிட்டேன், மனசில் தோணுதை சொல்லிட்டேன். எல்லோரும் அதை பேசுனாங்க, இருந்தால் நானும் அதை மனசில் தோணுதை சொல்லிட்டேன். மற்ற வந்திருக்க அனைவரும் இந்த படத்தை உண்மையில் எல்லாமே பெரிய பெரிய ஆள். செல்வராஜ் அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாக மனப்பான்மை உள்ளவர், அவர் உட்காந்துருக்காரு. அது மாதிரி டைரக்டரு அவங்க மாதிரி எல்லாருமே வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஆள். ரெண்டாவது இந்த தம்பியை பற்றி சொல்லி ஆகணும். தம்பி வந்து மொழுன்னு இருக்காப்புல. அவர் பேர் எனக்கு தெரில, மொழின்னு இருக்கார். ஆனால் குட்டி புலிமுருகனுங்கிறது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அஜாஸ் உண்மையிலே இப்போ வந்து பெரியவங்க நடிக்கிறத விட சின்னவங்க நடிக்கிற மாதிரி நடிக்க முடியாதோங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய திறமையான நடிப்பு அந்த பையன் நடிச்சிருக்காப்புல. அந்த பையனுக்கு உண்மையிலே ஒரு பெரிய கைத்தட்டை தட்டலாம். இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, முதல் நேஷ்னல் அவார்டு ஸ்டண்டு டைரக்டரை கொடுத்துருக்காங்க. அது என்னோடய ஸ்டூடெண்ட்டு பீட்டர் கெயின். அவன் வந்து குழந்தை பையனாக இருக்கும்போது என்கிட்ட வேலை செஞ்சாப்புல. கண்டினியூவாக என்கிட்ட ஒரு 10-12 வருஷம் வேலை செஞ்சு மாஸ்டர். இன்றைக்கி இந்தியாவிலே கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிற ஒரே ஃபைட் மாஸ்டர் அவன் தான். அவ்வளோ பாசமான ஆளுவன். அவன் வந்து திறமை, அவ்வளோ திறமை. இன்றைக்கி பாகுபலியும் அவன் தான் பண்ணியிருக்கான், புலிமுருகனும் அவன் தான் பண்ணியிருக்கான். ரொம்ப சந்தோஷமான விஷயம், நேஷ்னல் அவார்டு அவனுக்கு கிடச்சிது. அவன் பீட்டருக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த இடத்துலேருந்து அவனுக்கு இது இந்த நம்ம புலிமுருகன் ஆடியோ ஃபங்க்ஷனில் என்னோடய வாழ்த்துக்களையும் அவனுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பாவே என்கிட்ட தான் வேலை செஞ்சுருந்தார். அப்போ குழந்தையாக வந்துக்கிட்டு இருப்பான், நல்ல திறமைசாலி, துருன்னு இருப்பான். இவர் நம்ம புலி பாலா மாதிரி. இவர் பேர் எனக்கு பாலா கிடையாது, புலி பாலா. முதல்ல என்னங்க பேர் உங்கள் பேர்? ஆர்பி பாலா. இன்னும் புலி பாலா தான் அவர். இன்னையிலேருந்து மேடையில் சொல்லிட்டேன் புலி பாலான்னு. ஏன்னா புலி மாதிரியே தான் பாஞ்சிக்கிட்டு இருப்பார் எப்போ பார்த்தாலும். ஆனால் சில புலி கொஞ்சம் பதுங்கி பாஞ்சு, அது வந்து நேரே பாஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். இந்த புலி பாலாவுக்கும் அனைவருக்கும் நன்றி கணத்த வழக்கத்தையும், இந்த புலிமுருகன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தையும், திருட்டு சீடி நம்ம சொன்னால் கூட விஷால் சார் வந்து திருட்டு சீடிக்காக ரொம்ப மெனக்கட்டு பண்ணுறாரு. கூடிய சீக்கிரம் திருட்டு சீடியை ஒழிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒழிச்சால் கூட பாகுபலி திருட்டு சீடி வந்தால் கூட மிகப்பெரிய வெற்றி படம். ஏன்னா அது வந்து ஸ்டார், மிகப்பெரிய ஸ்டார். புலிமுருகனும் மிகப்பெரிய ஸ்டார். எல்லா படமும் ஓடணும். இன்றைக்கி வந்து ஒரு 5 படம் பெரிய படம் எடுத்தால் 95 படம் சின்ன படம் தான். அந்த சின்ன படங்களும் இந்த மாதிரி வெற்றி வரணும், வெற்றி அடையணும். ஏன்னா எல்லாருமே வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் தன்னோட காசை போட்டு செலவு பண்ணுறாங்க. எல்லா படமும் ஓடணும். ஆனாலும் திருட்டு சீடி, இந்த பென் ட்ரைவில் படம் பார்க்குறது, செல்லில் படம் பார்க்குறது, இதுக்கெல்லாம் தகுந்த ஒரு தண்டனைங்கிறத விட இன்னொருத்தர் சொத்தை திருடுனா என்னென்ன தண்டனை இருக்கோ அந்த தண்டனை, அதை விட மேலே தண்டனை அதை கொடுக்கணும். எல்லோரும் இப்போ வந்து ஒருங்கிணைச்சி ஒரு அணியாக திரண்டு இந்த தமிழ் பட உலகத்தில் வந்து திருட்டு சீடியோ இல்லை திருட்டுத்தனமாக படம் பார்க்குறதோ இல்லைங்கிறத கண்டிப்பாக அதை கொண்டு வந்து வரணுங்கிறது என்னோடய நம்பிக்கை. புலிமுருகன் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தமிழன் வாழ்க, தமிழன் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்தை ஆக்சுவலி பிரபாகர் சார் ஞாபகம் இருக்கும், கேரளாவில் இந்த படம் பார்த்தேன். இந்த படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த பையன் அந்த பாஞ்சி வரும்போது இங்கே எப்படி நம்ம கைத்தட்டினமோ அதே மாதிரி கேரளாவில் மோகன்லால் சாருக்கு என்ன கைத்தட்டு உண்டோ அதே கைத்தட்டு இந்த பையனுக்கு கொடுத்தாங்க. அப்போவே நினச்சா அந்த படம் 100% ஹிட் அப்படின்னு. இந்த படத்தை தமிழில் நடிக்கப் போகும் அந்த பாக்கியசாலி யார் அப்படின்னு பல நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன்.
ஆனால் அந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்கல. பழையபடி மோகன்லால் சாருக்கு தான் கிடச்சிருக்கு. தமிழ்லையும் அவர் தான் வர்றாரு. அதனால் அவருக்கு நம்ம ரெட் கார்பெட் விரிச்சே ஆகணும். பொதுவாக வந்து இந்த படம் இப்போ நீங்கள் பார்த்த புலி வந்து ஒரிஜினல் புலி கிடையாது. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கிராஃபிக்ஸ் தான். நான் ஒரு படத்தில் வந்து ஒரே ஒரு சீன் புலியை வச்சு எடுக்கிறதுக்கு மலேசியாவுக்கு போய் என்னோடய கேமராமேனை அனுப்பிச்சு அங்கே வந்து புலியை வச்சு ஒரே ஒரு நாள் எடுத்து இங்கே வச்சு மேட்ச் பண்ணோம். அதுக்கே தண்ணி குடிச்சிட்டேன், அவ்வளோ கஷ்டம். ஆனால் ஒரு படம் முழுக்க மோகன்லால் சாருக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டர் புலியை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புலி அந்த பையனை தாண்டி அந்த பாறையில் தொங்குது. எங்கேயுமே நமக்கு அந்த கிராஃபிக்ஸ்ன்ற ஃபீலே இல்லை. அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ண படம் புலிமுருகன். சரி, இந்த பிரம்மாண்ட படத்தை வெளியிடுறதுக்கு யார் அப்படின்னா ஒரே ஆள், பிரம்மாண்டமான ப்ரொடியூசர் திரு குஞ்சுமோகன் சார். அவங்களையும் கரெக்டாக கூப்பிட்டாங்க. ஸோ அது சில சைனிங்கே தெரியும், சில படத்தோட வைப்ரேஷனு சில இடம் போகும்போது நமக்கு தெரியும் அந்த படம் 100% ஹிட் ஆகும்னு சொல்லி. இந்த படம், இந்த சைனிங் 100% ஹிட் ஆகும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டாவது, அவர் ஃபஸ்ட்டு பேசும்போது சொன்னார், இது வந்து சும்மா சிம்பிளாக ட்ரெய்லர் லான்ச்சு, ஆடியோ லான்ச்சு இதை விட பிரம்மாண்டமாக பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அந்த சொல்கிற வார்த்தையே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்றது விளையாட்டு கிடையாது. அதுக்கு என்னென்ன மெனக்கடணும், அதுக்கு என்னென்ன வேலை செய்யணும், எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணணும், எத்தனை பேரை இன்வைட் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன்றது. ஸோ ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு சினிமா இருக்குது. ஒரு ஜாக்குவார் தாங்க சார் சொன்ன மாதிரி இப்போ தேட்டரில் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே 11 மணிக்கே நெட்டில் படம் பார்த்துடுறாங்க. எல்லாருமே படம் பார்த்துடுறாங்க. நம்ம உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது. ஆனால் புலிமுருகன், பாகுபலி போன்ற படங்களை அவங்க கண்டிப்பாக நெட்டில் பார்க்க மாட்டாங்க, தேட்டருக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு இது தேட்டரில் தான் பார்க்க முடியும், சிடியில் பார்த்தா வேலைக்காகாது. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். இந்த படம் தமிழில் வருவதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த டீமுக்கு, இந்த ப்ரொடியூசருக்கு, இந்த டைரக்டருக்கு, அப்புறம் டைலாக் ரைட்டர் திரு ஆர்பி பாலா அவர்களுக்கு, இந்த டோட்டல் டீமுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாம் இந்த படம் வந்து கொட்ட போகுது. திருப்பதிக்கு போனால் லட்டு, இந்த படத்தை வாங்கினா துட்டு. ஏன்னா இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு. நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் சினிமா ஜாம்பவான்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி மற்றும் இன்டர்நெட் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். புலிமுருகன் ரிலீஸ் ஆன உடனே கேரளாவிலேருந்து நம்ம யூஸ்வலாக என்கொயர் பண்ணுற மாதிரி இந்த படத்தை பற்றி என்கொயர் பண்ணால் ஃபர்ஸ்ட் வீக் பயங்கர கலெக்ஷன் அப்படின்னு, செகண்ட் வீக் பார்த்தா அதை விட பயங்கர கலெக்ஷன், தேர்ட் வீக் அதை விட சூப்பர் கலெக்ஷன், இப்படி ரிப்போர்ட் வந்துகிட்டே இருந்தது. சரி, ஓகே, நம்மளும் போகிறோம் கேரளாவுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 25th டேவாக நம்ம கொச்சின் போயிருந்தப்போ நம்ம போய் அந்த படத்தை அங்கே தியேட்டரில் பார்த்தேன். அதாவது கதை அதுக்கு முன்னாடி கேட்டப்போ நான் நினச்சேன், இது மாதிரி தான் நிறைய தமிழ் படம் வந்திருக்கு, தமிழ் படம் கேரளாலேயும் ஓடுது, எல்லா படமும் அவங்களும் வாட்ச் பண்ணுறாங்க, இந்த படம் ஏன் இவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் அதுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ போய் படம் ஜனங்களோட உட்காந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சது, ஆக்சுவலி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை ரசித்தே ஆகணும், லைக் பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி இருந்தது. என்னென்ன ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா அஜாஸ் வச்சுட்டு மோகன்லாலோட சின்ன வயசு பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த சீன்லேயே நம்மளை கட்டி போட்டுரும், அப்படி இன்ட்ரெஸ்டடாக உட்காந்து பார்க்க வைக்கும் அந்த படம். அதாவது எமோஷன் இருக்கா? எஸ். மோகன்லால் சாரோட பர்ஃபார்மன்ஸு சொல்லவே தேவையில்லை, இஸ் அன் கம்ப்ளீட் ஆக்டர்ன்ற மாதிரி ஒவ்வொரு ஷாட்டுக்கும் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட இது இருக்குது. அண்ட் த்ரூ அவுட் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா, இப்போ வைசாக் எப்படி ஒரு டிரெக்டரோ அதே மாதிரி பீட்டர் என்னோட ஃபைட் மாஸ்டரோட ஒர்க் வந்துட்டு இந்த படம் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் அது. ஸோ அதுக்காக தான் நேஷ்னல் அவார்டும் கிடச்சிருக்கு. பட் ஸ்டில் த்ரூ அவுட் அது இருக்கும், அந்த இது நம்மளை ஃபுல் ஃபிலிம் அப்படியே உட்கார வைக்கும். மலையாளத்துலேயே அப்படி உட்கார வைக்கப்பா, தமிழில் இந்த படம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி தமிழில் வந்து இப்போ ட்ரெய்லர் உட்காந்து பார்க்கும்போது மலையாள படம் பார்த்த ஃபீலே இல்லாத அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க டப்பிங் பண்ணியிருக்காங்கன்றது கிளியராக புரியுது. அவ்வளோ மெனக்கடல் அதில் தெரிஞ்சுது. அண்ட் மலையாளத்துக்கு சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஸோ முதல்ல தயாரிப்பாளர் டோமிச்சன் முழக்கப்பாடம் அவர்களுக்கும் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் வணக்கம். அண்ட் இந்த படம் நிச்சயமாக தமிழில் ஒரு பெரிய வெற்றி பெறணும் என்ற வாழ்த்துக்களுடன் நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அன்பிற்கினிய நண்பர்களே,
இந்த மேடையில் அமர்ந்துட்டுருக்கின்ற கலை உலகத்தை சார்ந்த சாதனையாளர்களே, சாதித்து கொண்டிருப்பவர்களே, இந்த நிகழ்வுக்கு இங்கே வந்திருக்கின்ற எங்கள் கலை குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, இன்டர்நெட் நண்பர்களே மற்றும் இந்த திரைப்பட குழுவை சார்ந்தவர்களே, இந்த மேடையில் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு அன்பு சகோதரர் பாலா அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலா எங்களுடைய டப்பிங் யூனியனுடைய ஒரு உறுப்பினர். சாதாரண நிலையில் டப்பிங் பேசுகிறதுலே நம்ம இங்கே தொகுத்து வழங்கின அன்பு சகோதரர் கோபியும் எங்கள் உறுப்பினர் தான். சாதாரண நிலையிலிருந்து இன்று ஒரு எழுத்தாளர், தயாரிப்பாளர் நிலைக்கு உயர்ந்திருக்கிற ஒரு அன்பு சகோதரன் என்னுடைய சகோதரர் பாலா. நம்ம டப்பிங்கில் என்ன செய்வோம் அப்படின்னா, முதல் பேச வந்தால் கூட்டத்துக்கு பேச விடுவோம். க்ரௌடில் கற்றுங்க, அப்புறம் நீங்கள் தயாராகிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிட் வாய்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்லுவோம், சின்ன சின்ன கதாபாத்திரங்களுக்கு. அதுக்கப்புறம் கதாநாயகன், கதாநாயகி, வில்லன், வில்லி அந்த மாதிரி வளருவாங்க. அப்படி ஒரு சாதாரண நிலைமைக்கு உள்ளே இன்றைக்கி ஒரு எழுத்தாளராக, ஒரு பாடலாசிரியராக உயர்ந்து இப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியடைய போகின்ற படத்தை அவர் செய்கின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் எங்களுடைய யூனியன் சார்பாகவும் கலை உலகத்தின் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி எல்லா பெரியவங்களும் பேசுனாங்க. ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி தமிழகத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டால் ஒரு பெரிய விஷயம், திருக்குறள் தான் அதிக மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட ஒரு புத்தகம். அது நம்ம தமிழில் உருவான ஒரு புத்தகம். ஐயா திருவள்ளுவரால் எழுதப்பட்டது, உலகமே ஏற்றுக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் திருக்குறள். அது மொழி மாற்றம் செய்யப்பட்டதுனால தான் உலகத்தில் இருக்கின்ற அனைவரையும் அது போய் சேர்ந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி இந்த மொழி மாற்றம் செய்யப்படுகின்ற படங்களினால்தான் பல நல்ல படங்களை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பெரிய வெற்றி அடைஞ்சிருக்க படம்னாக்கா எல்லாரும் சொன்ன மாதிரி பாகுபலி, அது பார்த்தால் தமிழில் மொழி மாற்றம் செய்யப்பட்ட படம். அதற்கு அடுத்து வெற்றி அடைய போகின்ற மிகப்பெரிய படம் என்ன படம்னா இந்த புலிமுருகன், அதுவும் ஒரு மொழி மாற்றம் செய்யப்பட்ட படம் தான். அப்படிப்பட்ட மொழி மாற்ற படங்களுக்கு குரல் கொடுக்கின்ற கலைஞர்களாக எங்களுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை அடுத்த மொழியை சார்ந்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதில்ல. ரெண்டாவது, இந்த படத்தை, அதாவது மோகன்லால் அண்ணனை பற்றி, லாலேட்டனை பற்றி பேசுகிறது அப்படின்னாக்கா, இந்தியாவுடைய தலை சிறந்த ஒரு சில நடிகர்களில் முன்வரிசையில் இருப்பவர் லாலண்டன். ஏன்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு அற்புதமான யதார்த்தமான கலைஞன், எந்த விதமான வேடத்திற்கும் தன்னை பொருத்திக்கிறவர் லாலேட்டன். அந்த அவருக்கு ஜூனியராக நடிச்சிருக்க அன்பு தம்பி அஜாஸ் அடுத்த இன்னொரு தலை சிறந்த கதாநாயகன் இந்திய மொழிக்கு கிடைத்திருக்கேன் அப்படின்னு தான் பாராட்டணும். உண்மையிலேயே இந்த வயசில் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வெரி கிரேட். கங்க்ராட்ஸ். அதே மாதிரி இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர் இருக்காங்க. இப்படி ஒரு படத்தை ரிஸ்க் எடுக்க, அதாவது பல படங்கள் வெற்றி அடைந்த பிறகு தான் பாராட்டப்படும். வெற்றி அடைகிற வரைக்கும் ஒரு புது சிந்தனைகளையோ ஒரு டைரக்டர் ஒருத்தர் சொன்னாக்கா யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. வெற்றி அடைஞ்ச பிறகு தான் பேசப்படும். அந்த படம் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையை கொண்டு இந்த மாதிரி படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு நம்முடைய கலை தொழிலாளர்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் இருக்கிற வரைக்கும் தான் எங்கள் கலை உலகத்தை சார்ந்த அத்தனை தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். எங்கள் கலை உலகத்தை சார்ந்த அத்தனை பேர் செய்கிற படங்களும் வெற்றி அடையும். உண்மையிலே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு உதாரணம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. நம்மளோட குஞ்சுமோகன் சாரை பற்றி, அவர் பெரிய பிரம்மாண்ட தயாரிப்பாளர் மட்டுமல்ல, பல இயக்குநர்களை, பல தொழில்நுட்ப கலைஞர்களை இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினவர். அவரும் இந்த விழாவில் கலந்துட்டு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய அனைத்து கடவுள் சார்பாகவும் வேண்டிக்கிறேன். இதில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அவையை அலங்கரிக்கும் அன்பர்களுக்கும் முதற்கண் மாலை வணக்கம். எல்லாரும் பொதுவாக மேடையிலேருந்து ஆரம்பிப்பாங்க, மேடையில் இருக்கிறவங்க. ஆனால் இந்த மேடை ரொம்ப ஒரு அலங்கார மேடை. ஒரு படம் எடுக்கிறதுக்கு தேவையான மெயின் கிராஸில் இருக்கிற அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க. அதில் ஒரு டான்ஸ் மாஸ்டர் டர்ன்ட் ஹீரோ, ஒரு கேமராமேன் டர்ன்ட் ஹீரோ, ஒரு லிரிசிஸ்ட் டர்ன்ட் ஹீரோ, 3 ஹீரோஸ் ரொம்ப அழகாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரம்மாண்டத்தை உருவாக்குற குஞ்சுமோகன் சார், இன்றைக்கி பிரம்மாண்டத்தை எடுத்திருக்கிற டோமிச்சன் சார்,
பிரபா ரைட்டர், லிரிசிஸ்ட் எல்லாருமே டப்பிங் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா கிராஃப்ட்ஸும் என் நட்டி ஒருத்தரை தவிர மற்ற எல்லாரையும் ஹீரோவாக வச்சுக்கிட்டு மற்ற 2 பேரும் ஹீரோ வச்சுக்கிட்டு அவங்க ட்ரேடையும் செஞ்சு வச்சுக்கலாம். அவர் மட்டும்தான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் கேமராமேனாக இருக்கிறதுனால. எனிவேஸ், எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கம். என் அருமை தம்பி கோபி சொன்ன மாதிரி இது ஒரு டப்பிங் படம் தான் அப்படின்றது போய் ஆக்சுவலி டப்பிங் படம்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நமக்கு வந்து அது கன்சிடர் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம எல்லாம் படங்கள் பார்ப்போம், அவ்வளோதான், இல்லை டப்பிங் படம் அப்படின்னு. ஆனால் ஒரு மொழியில் எடுக்கப்பட்ட படத்தை இன்னொரு மொழிக்கு அதனுடைய எசன்ஸ், அதனுடைய கருத்து மாறாமல், அழகு மாறாமல், அந்த எமோஷன்ஸ் மாறாமல் டப்பிங் பண்ணுறதுங்கிறது ஒரு அற்புதமான கலை. இது நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது நிறைய பேர் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மருதபரணி சார், ஆரூர் தாஸ் ஐயா, இவங்கெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது ஓகே கம்மி. சமீபத்தில் டப்பிங் படத்துக்கு பெருமை தேடி கொடுத்த படம் டங்கல். அதுக்கப்புறம் மிகப்பெரிய பெருமை அடைய போகும் படம் புலிமுருகன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் பாலா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாலா எங்கள் தலைவர் செல்வராஜன் சொன்ன மாதிரி ஆஸ் தன்னை தானே உருவாக்கி கொள்பவன், செல்ஃப் மேட் மேன்னு சொல்லுவாங்க. கடவுள் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. அந்த கடவுள்லாம் எல்லாருக்கும் வந்துலாம் ஹெல்ப் பண்ண மாட்டார். எவன் தனக்கே ஒருத்தன் எவன் ஹெல்ப் பண்ணிக்கிறானோ அவனுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி பாலா ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஒன்றுமே இல்லாமல் இருந்து இன்றைக்கி வந்து சாதாரணமாக வாழ்க்கையை ஆரம்பித்து தன்னுடைய கரியரை ஆரம்பித்து இன்றைக்கி ஹி இஸ் கம் டு த லெவல் ஆஃப் அ ப்ரொடியூசர்ஸ். இது வந்து எங்களுக்கு ஒரு பெருமை. ஒரு டப்பிங் யூனியனுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக எங்கள்துலேருந்து நிறைய பேர் சியான் விக்ரம் சியாமன் ஆகிறதுக்கு முன்னாடி டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தார் நம்ம விஜய் சேதுபதி. இந்த மாதிரி அடுத்து ஒரு தயாரிப்பாளர் எங்கள்லேருந்து வராருன்றதுல எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. எல்லார் சார்பாகவும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். அண்ட் Ajaz, of course, and mention you. You're going to have a very big future, man. You're rocking. இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா படம் அந்த மாதிரி இட்ஸ் a combination of lot of things. மிகப்பெரிய வெற்றி பெறும். மீண்டும் சான்ஸ் இருந்தால், வாய்ப்பு கிடைத்தால் வெற்றி விழாவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் സുഖാന്ന് വിശ്വസിക്കുന്നു. ഇനി തമിഴ് ഒട്ടും അറിഞ്ഞൂടാ. അപ്പോൾ இல்லை நாங்கள் டப்பிங் பேசிட்டோம். அல்ல സംസാരിച്ചു. ഓക്കെ. അപ്പോൾ എൻ്റെ ഫസ്റ്റ് ഫിലിമാണ് പുലിമുരുകൻ. എല്ലാവരും നല്ല സപ്പോർട്ടീവായിരുന്നു. വൈശാഖ് സാറും ടോം ചമ്മളവാടൻ സാറും പിന്നെ ലാലേട്ടനും എല്ലാവരും. ഓക്കെ. എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു എക്സ്പീരിയൻസ്? എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു ആ സിനിമയിൽ അഭിനയിച്ചത്? നല്ല എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു. എല്ലാവരും നല്ല കെയറിങ് ആയിരുന്നു. പിന്നെ പി.ടി.എം സാറൊക്കെ ഓരോ സീൻസും പറഞ്ഞു തരും, കാണിച്ചൊക്കെ തരുമായിരുന്നു. പിന്നെ തിയേറ്ററിൽ ഞാൻ പോയി കണ്ടതിന് ശേഷമാണ് ഇത്രയും ആ കണ്ണൊക്കെ ചേർന്നുണ്ടായിരുന്നില്ലേ? അതെങ്ങനെയാ? ആദ്യം അതൊട്ടും വർക്കായില്ല. പിന്നെ മേക്കപ്പിലെ ചേട്ടന്മാരും എല്ലാവരും ഒരുപാട് പേര് കഷ്ടപ്പെട്ടിട്ട് അങ്ങനെ ചോമ്പിച്ചു. ഓക്കെ, നമ്മൾ ലാലേട്ടനെ കുറിച്ച് 2 വാക്ക്. ലാലേട്ടനെ ആദ്യം കാണുന്നത് ഹോട്ടലിൽ വെച്ചാണ്. അപ്പോൾ ഹോട്ടലിൽ വെച്ച് ലാലേട്ടൻ ഓൾ ദി ബെസ്റ്റ് ഒക്കെ പറഞ്ഞു. പിന്നെ നല്ല ഈസി ക്യാരക്ടറാണ്, ഒരുപാട് സപ്പോർട്ടീവാണ്. അല്ല, അതിൽ ലാലേട്ടൻ്റെ ആ എക്സ്പ്രഷൻ ഇല്ലേ, അതെങ്ങനെയാണ് ചെയ്തത്? ലാലേട്ടൻ പറഞ്ഞു കൊടുത്തോ ഇങ്ങനെ ചെയ്യണമെന്നൊക്കെ? അതല്ല, അത് എനിക്ക് പോലും അറിഞ്ഞൂടാ. കാര്യം വൈശാഖ് സാറ് ചെയ്യാൻ പറഞ്ഞു, ചെയ്തു. തിയേറ്ററിൽ വന്നതിന് ശേഷമാണ് കണ്ടത്. ഇപ്പോൾ എൻ്റെ ഫ്രണ്ട്സൊക്കെ എന്ത് പറയണു? ഇപ്പോൾ സ്കൂളിലൊക്കെ പോകുമ്പോൾ എന്ത് ക്ലാസ്സാണ് പഠിക്കുന്നത്? ഞാൻ 7th. 7வது പഠിക്കാറ്. വെരി ഗുഡ്. ഞാൻ പുലിമുരുകൻ റിലീസിന് ശേഷം സ്കൂളിൽ പോയിട്ടില്ല. പോകാൻ മുടിയാതെ. ഒരു ദിവസം പോയപ്പോൾ അവർ ചെന്നിട്ട് തൊട്ടൊക്കെ നോക്കിയിട്ട് പറയും, നീയാണോ പുലിമുരുകൻ ചെയ്തത്? സത്യം പറ. പിന്നെ ഓക്കെ, ഗേൾ ഫ്രണ്ട്സ് ഒക്കെ വെറുതെ പറ. ഇല്ല. ഓക്കെ, ഇനി വീട്ടിൽ ഒരാളേ ഉള്ളൂ? 3 പേരുണ്ട്, 2 ചേട്ടന്മാർ. അവർക്കൊക്കെ എങ്ങനെയാണ് ഇതിൻ്റെ റെസ്പോൺസ്? എൻ്റെ അനിയനാണല്ലോ, അനിയനാണോ ഏട്ടനാണോ കൂടെ? ചേട്ടന്മാർക്കൊക്കെ എങ്ങനെയാണ് ഈ റെസ്പോൺസ്? ഓ, അങ്ങനെയൊന്നുമില്ല, പ്രത്യേകിച്ചൊന്നുമില്ല. എവിടെയാ സ്ഥലം? എവിടെയാ അവിടെ? കേരളത്തിൽ കൊല്ലം. എങ്ങനെ വീട് ചുറ്റുപാടൊക്കെ ഭയങ്കര ഗ്രേസായി ആരും ദിവസം വന്ന് കാണുമോ? டெய்லி ഒരുപാട് പേര് കാണാൻ വരും. പിന്നെ நிறைய ரசிகர்கள் உங்கள் வீடு தேடி வருவாங்களா? உங்களை பார்க்க வருவாங்களா? யா. வந்து என்ன சொல்லுவாங்க? അടിപൊളിയായിട്ട് ചെയ്തു,
ഞാൻ പറയും ഞാനല്ല ചെയ്തത്, അത് എന്നെ കൊണ്ട് ചെയ്യിപ്പിച്ചാണ്. இல்லை இப்போ பீட்டர் ஹெயின் சார் வந்து அந்த இதெல்லாம் கயிறெல்லாம் போட்டு ஜம்ப் பண்ணலாம் சொல்லியிருப்பார்ல, அப்போ எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ഫസ്റ്റ് ടൈം ചെയ്തപ്പോൾ ശരിയല്ല. അങ്ങനെ പീറ്റേൻ സാർ അതൊക്കെ ഇട്ടിട്ട് കാണിച്ചു തന്നു. ഒരുപാട് സപ്പോർട്ടീവായിരുന്നു. കറക്റ്റായിട്ടെല്ലാം പറഞ്ഞൊക്കെ തരും. ஆக்சுவலி காட்டில் வந்து வெறுங்காலில் ஓடும்போது தான் ஒரு இது இருக்கும். பட் நீ வந்து செருப்பு போட்டு ஓடுறல்ல, அப்போ ஓடும்போது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததா? ഒരുപാട് മുറിവൊക്കെ പറ്റിയിട്ടുണ്ടായിരുന്നു. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஓகே, வெரி குட், வெரி நைஸ். താങ്ക് യു. എല്ലാവർക്കും നമസ്കാരം, വണക്കം. തമിഴ് അത്ര തെരിയില്ല, കുറച്ച് മലയാളത്തിൽ പറയൂ. കേരളത്തിൽ 150 കോടി ക്ലബിൽ വന്ന ആദ്യ സിനിമയാണ് പുലിമുരുകൻ. അതിൻ്റെ പ്രൊഡ്യൂസറാകാൻ സാധിച്ചതിൽ എനിക്ക് വളരെ സന്തോഷമുണ്ട്. ഇന്ന് ഞങ്ങൾ തമിഴിലേക്ക് ഇത് മൊഴിമാറെന്ന് പറഞ്ഞു, പക്ഷേ മൊഴിമാറുകയല്ല, ഒറിജിനൽ തന്നെയാണ്. മോഹൻലാൽ തന്നെയാണ് അതിൻ്റെ ഡബ് ചെയ്തിരിക്കുന്നത്. ഡാഡി ഗിരിജ തന്നെയാണ് ഡബ് ചെയ്തിരിക്കുന്നത്. അപ്പോൾ മാക്സിമം അതിന് ഒറിജിനാലിറ്റി കളയാതാണ് ഞങ്ങൾ തമിഴിലേക്ക് മൊഴി മാറിയിരിക്കുന്നത്. ഇതൊരു സിനിമ തമിഴിൽ ഇവിടുത്തെ ആർട്ടിസ്റ്റിനെ വെച്ച് റീമേക്ക് ചെയ്യുന്നതുകൊണ്ട് കാര്യങ്ങളില്ല. അത് മെയിനായിട്ടുള്ളത് ടൈഗറാണ്. ടൈഗർ സീക്വൻസസ് ഓൾവേസ് സെയിം. അതുകൊണ്ടാണ് ഞങ്ങളിത് മൊഴി മാറി തമിഴിലേക്ക് ചെയ്യാൻ ആഗ്രഹിച്ചത്. So we face lot of problems for this one shooting. Around 2 years we did for shooting. I think more than 210 days we did the shooting. And Tiger is the original Tiger. More than 40 days we did shooting in Thailand. 95% of the movie is the original Tiger. 5% only is the CG Tiger. Direct action only that CG. Well, it's all the original Tiger. So you can watch the movie, then you can feel what is original and what is CG. And this is a very highlight for the music. Govi Sundar, he is the #1 musician in Kerala now. He did the music and everybody liked this one and it's very good. There is one movie song there, Muruga Muruga Puli Muruga. Now in Kerala everybody is this one telephone ring tone is this movie only, Muruga Muruga Puli Muruga. And also this I want to talk about the Peter Hyde. There is climax sequence is 22 minutes in the movie. That sequences Peter Hyde did the shooting for 56 days only for climax. So we did all, half of the portion we did in Malayattur and half in Vietnam. In Kerala, all of the thing, even 2 year to 60 year, not 60, 80 years. I know the people more than 60, 70 years, they are not watching the movie, but the Pulimurugan. Everybody went in the theater, they watch the movie. More than 10-15 times people watch the movie. That is why, first 5 weeks, nobody can get the seats there. So we are giving the ticket, big problems there. And we release in theater, I think in Kerala, 315 theater first days. And 3-4 weeks the same is going on there. This is a one for same like Bahubali in Tamil, Malayalam. First movie, now the Bahubali is running on everywhere. Even Kerala also is going on there. First, this is a Bahubali. It was the Bahubali in Kerala. So everybody like that one. So I know there, I did too much pressure, too much problems there. And so for finishing this movie, because artist date, CG problems and VFX, everything. Anyway, so after 2 years,
we continuously we did the movie, we finished it and we released it. So after that, from everywhere is enquiry coming there. People want to remake the movie for the other language, but we didn't give for remake. Telugu we did for release last December we did there, so it was big hit there, and now so we are releasing in Tamil Nadu next week, means first week of June we are releasing here. I expect it will be a big success, so we will pray for the God for a success. Thank you very much. ட்ரெய்லர் பார்த்துருப்போம், எவ்வளோ பிரமாதமாக இருந்தது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அதுக்கு ரெஃபரன்ஸுங்கிறது வந்து கேடி குஞ்சுமோகன் சார். இப்போது திருப்பி என்னென்னா, இப்போது 1000 crore கிளப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்திருக்கு. ஸோ அவர் அடுத்தது ஒரு மாதிரி ஒரு படம் பண்ணணும், அது வந்து 10,000 crore கிளப்பில் ஜாயின் பண்ணணும், விரும்பி வேண்டி கேட்குறேன் சார். நீங்கள் டூ நாட் ஸ்டாப் ப்ரொடியூசிங் ஃபிலிம் சார், ப்ளீஸ் டூ தட். அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷனுங்க. அது சேம் இந்த ப்ரொடியூசர் அவங்கள வந்து இந்த புலிமுருகன் எடுக்கும்போது என்ன செலவாகும், இதில் என்ன ரெவென்யூ வரும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணல. அதே மாதிரி வந்து பாகுபலியோட ப்ரொடியூசரும் வந்து 250 கோடிக்கு ஃபஸ்ட் காப்பி எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு டிசைட் பண்ணல. அவங்க வந்து என்ன ஆகும், இதில் என்ன ரெவென்யூ வரும்னு பார்க்கல. அவங்க பார்த்ததெல்லாம் படத்தோட பேஷன் தான். அப்படி பேஷனோட பண்ணப்பட்ட படங்கள் எல்லாமே வந்து அவங்க எதிர்பார்த்த விட மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துட்ருக்கு. அண்ட் இப்படி ஒரு படத்தை தொமிச்சன் சார் வந்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிரமாதம் சார். அண்ட் சாதாரணமாக சிஜிலே கொஞ்சம் புலியெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இஷ்டத்துக்கு நம்ம திருப்பலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் 95% ஒரிஜினல் புலியை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆடு மாடாக தான் பாபான்னு கூப்பிட்டுலாம், இது எப்படி கூப்பிட்ருப்பாங்க, எங்கே வந்து நின்று இருக்கும், நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. ரெண்டாவது புலி கோவப்பட்டதுன்னா 7-10 பேரை சாப்பிட்டு போயிட்டே இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அது கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் கொச்சினில் இந்த படம் பார்த்தேன். இந்த படம் பார்த்தபோது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இட் வாஸ் வெரி ஓவர்வெல்மிங். வெளியே வரும்போது வந்து என்னடா இது இவ்வளோ பெரிய நல்ல படம் வந்திருக்கு, இந்த மாதிரி படங்களில் நம்ம இன்னும் பாட்டு ஆகலையே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஆனால் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் மூலமாக இந்த படத்துக்கு என்ன பாட்டாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கூப்பிட்ட ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம மௌனம் ரவி அவர்களுக்கும். அண்ட் அதாவது அந்த பேஷன் இல்லைன்னா வர்றது கஷ்டம். நிறையா தயாரிப்பு கம்பெனி இப்போலாம் வந்து எக்ஸல் ஷீட் தான் ஸ்கிரிப்ட்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்காக உழைச்சாங்கன்னா தே கேன் அச்சீவ் ஈவன் மோர். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டிய வாழ்த்துக்கள், இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஆர்பி பாலா. இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்கேன். இந்த மேடையில் நான் ஒரு சில பேருக்கு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் வந்து வெற்றி படமாக அமைகிறதுக்கு, அதுவும் மொழிமாற்று படம் வெற்றி படமாக அமைகிறதுக்கு முக்கியமாக வந்துட்டு அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக். ஒரு படத்தோட ஃபஸ்ட் லுக்கு தான் அந்த படத்தோட வெற்றியை வந்து நிர்ணயம் பண்ணும். செகண்ட் திங், அந்த படத்தோட ட்ரெய்லர். ஸோ இந்த படம் வந்துட்டு மலையாளத்தில் பெரிய ஹிட்டு தெரியும், பட் இந்த படத்தை தமிழ்லேயும் மிகப்பெரிய ஹிட் ஆகணுங்கிற ஒரு கடுமையான முயற்சியில் பண்ணோம். இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கு எனக்கு டிசைன் வந்து பவன் சாரை பற்றி நான் இந்த மேடையில் பேசியே ஆகணும். ஏன்னா அவங்களாம் வந்து திரைக்கு பின்னால் இருக்காங்க, தெரியாது. பவன் சார் மேடை கிடைக்கிற காஞ்சனா போன்ற பெரிய பெரிய படம். இப்போ சங்கமித்ரா, இந்தியாவின் அதிக பொருட்சொல்லை உருவாக்குற சங்கமித்ராவுக்கும் அவர் தான் டிசைனர். நான் ஒரு 8 படம் தயாரிச்சிருக்கேன். என்னுடைய 8 படத்துக்கு அவர் தான் டிசைனர். புலிமுருகனுக்கு அவர் தான் டிசைனர். ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு நான் மரியாதை செலுத்த விரும்புகிறேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் டோமச்சன் சார் அவர்கள் பவன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். அடுத்தபடியாக இந்த படத்தை எனக்கு முக்கியமாக நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். இந்த படத்தை வந்து எனக்கு முதல்ல வந்துட்டு என்னோடய குருநாதர் வந்து பிரபாகர் சார் வந்துட்டு ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு தொய்வான நிலையில் இருந்தப்போ அவர் ஒரு ஃபோன் கால் பண்ணிவிட்டு பாலா எங்கே இருக்குது அப்படின்னாரு. சார் இது மாதிரி சின்ன டப்பிங்கில் இருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு படம் வந்திருக்கு, டப் பண்ணணும், என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நான் ஒரு ஹிந்தி படம் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ கொஞ்சம் வர முடியுமா, மலையாள படம், படத்தோட பேர் புலிமுருகன் அப்படின்னாங்க. சரி சார் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போனேன். அங்கே மிஸ்டர் உதயகிருஷ்ணா ரைட்டர், தங்கச்சன் சார் 2 பேரை போய் மீட் பண்ணேன். அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி புலிமுருகன் படம் அப்படின்னு சொன்னால், ஓகே சார் நான் பண்ணுறேன் சார்னு சொன்னேன். அவங்க பிரபாகர் சார் எப்படின்னா என்னை வேறு இடத்துல வச்சு பார்ப்பாங்க. எப்போவுமே ஒரு தன்னோட கீழே ஒர்க் பண்ணுறவங்கள வந்து ஒரு குருநாதர் வந்து எப்போவுமே ஒரு ட்ரீட் பண்ணுற விதம் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு
அவர் என்னை வச்சு பார்க்குற இடம் வேறு இடம். அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது தங்கச்சன் சார் ரொம்ப நேர்மையான மனுஷன், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார், எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சாங்க. மூணாவதாக திரு கோபி நாயர் அவர்கள், எனக்கு நண்பன் சொல்கிறதா அண்ணன் சொல்கிறதா தம்பின்னு சொல்கிறதா தெரியல, இந்த மாதிரி ஒரு நட்பு கிடைக்கிறது, உறவு கிடைக்கிறது பெரிய விஷயம். சாதாரண டப்பிங் ஆர்டிஸ்ட் அந்த என்ன ஒரு தயாரிப்பாளராக்கி அழகு பார்த்த திரு கோபி நாயர் அவர்களுக்கு இந்த மேடையில் நன்றி சொல்கிறேன். மூன்றாவது திரு ராஜகோபால் அவர்கள், என்னுடைய அருமை நண்பன். நான் ரொம்ப தொய்வாக இருந்தப்போ எனக்கு கூட தோல் கொடுத்து என்னை தூக்கிவிட்ட என் நண்பன் ராஜகோபால் அவர்கள் நன்றி. திரு ஆதவ், ஸ்னேகன் சார். இந்த படம் வந்தோடனே சார் இந்த படம் பெரிய படம் எனக்கு தெரியும். சார் சொன்னப்போ இது ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கு கொடுக்குறப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகலை, புலிமுருகன் அப்படின்னாங்க. ஓகே, ஏதோ நார்மல் புலிமுருகன் மலையாள படம், நிறைய படம் ரிலீஸ் ஆகும், அதுவும் இந்த மாதிரி ஒரு படம் போல நினச்சி தான் நான் கமிட் ஆனேன். அப்போ தான் பிரபாகர் சார் நாள் ஃபோன் பண்ணி, பாலா இது சாதாரண படம் இல்லை, நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக மெனக்கிடணும், பார்த்துக்கோங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரியே நான் அதை விட அதிகமாக மெனக்கிட்டுருக்கேன். அந்த மெனக்கடலில் முதல் என்னுடைய அருமை அண்ணன் ஸ்னேகன் அவர்கள், அவர் வீட்டுக்கு போய்ட்டு ஆனால் மாதிரி படம் எடுத்திருக்கேன் அப்படின்னேன். சொல்லுங்கள் பாலானார், இதில் 2 பாட்டு இருக்குது. ஆக்சுவலாக அந்த புலிமுருகா சாங் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரொடியூசர் கொடுக்குறப்ப 2 சாங்கு தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க, புலிமுருகன் சாங் இருக்கிறது தெரியாது எனக்கு. அப்போ நான் அந்த 2 சாங்கையும் ஸ்னேகன் சார் எனக்கு நிறையா என்னோடய படங்கள் எழுதியிருக்காங்க, அவங்க ரொம்ப நல்ல டைப்பு. வீட்டுக்கு போனால் நான் இந்த மாதிரி படம் இருக்குது, நீங்கள் பண்ணணுன்னு. ஓகே பாலான்னு அந்த அவுட்புட்டு சாங் ரெக்கார்டிங் பார்த்துட்டு நேற்று தான் போயிட்டு ஃபுல் படம் பார்த்தேன். சாங் ரெக்கார்டிங் அப்போ கூட எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இல்லை. சார் கூட என்ன பாலா சாங்ஸ் அந்தளவுக்கு இல்லையான்னு நேற்று பார்த்துட்டு இந்த அம்மா சென்டிமெண்ட் சாங் பார்த்துட்டு உண்மையாக நான் அழுதேன். அவ்வளோ ஆழமான வரிகள், அவ்வளோ அழுத்தமான வரிகள். எப்படி ஆனால் எங்கே இருக்கார், இளமையாக இருக்கார், அவ்வளோ முதிர்மையான ஒரு அழுத்தமான வரிகளை எங்கேருந்து கொண்டு வராருன்னு தெரில. அதுதான், அதுவும் தெரியல, அது இப்போ தான் வந்திருக்கு, அது தெரியல. ஆமாம், ஆனால் வர வர மெருகேறிட்டே இருக்கீங்க சார். சொன்னீங்கன்னா நட்டி சாருக்கும் சொல்லிவிடுவேன், அவருக்கும் யூஸாக இருக்கும். அடுத்தபடியாக பாடகர்கள், இந்த படத்தில் வரதர்ஷினி தமன் சாரோட ஒய்ஃப் பாடியிருக்காங்க, ஹேமாம்பிகா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, திரு டிஎஸ் ஐயப்பன் அவர்கள் வந்திருக்காங்க, அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, எல்லோரும் நல்லா பாடியிருக்காங்க. தென் தோமச்சன் சார், ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும்னா அதுக்கு உதாரணம் எங்கள் சார் தோமச்சன் சார் தான். ஏன்னா நான் சொல்லுவேன், சார் இந்த மாதிரி இந்த படத்தை இப்படி பண்ணணும் சார், இந்த விஷயத்தை இப்படி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ சின்னதாக அப்படி ஆரம்பிப்போம், இல்லை சார் இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், ஓகே பாலா நம்புவார். அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டார், நம்பிட்டா விட மாட்டார். நாளைக்கு காலையில் சார் இப்படி பண்ணணும்னு சொன்னால் உடனே ஓகே பாலா, தங்கச்சன் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார், பாலாது ஓகே பண்ணட்டும். ஏன்னா அவர் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். ஒரு மொழி மாற்று படத்துக்கு கிட்டத்தட்ட சிஜிக்கு மட்டும் 25 lakhs பே பண்ணியிருக்கார். தெலுங்குக்கு மண்டியம் புலிங்கிற படம் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அவர் இந்த கலெக்ஷன் பணம் அதெல்லாம் மீறி அவரோட ப்ராஜெக்ட் எந்த இடத்துலையுமே தொய்வாடக்கூடாது. மலையாளத்தில் எப்படி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி தெலுங்குலேயும் போகணும், தமிழ்லையும் போகணும். ஆனால் குவாலிட்டி புலிமுருகன் மலையாளத்தில் எப்படி இருந்ததோ அந்த குவாலிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க, அதனால தான் இந்த புலிமுருகனை இந்த அளவுக்கு ட்ரெய்லர் பண்ண முடிஞ்சது, இந்த குவாலிட்டியாக கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்தில் டைரக்டர் சார் சொன்னாங்க சிஜி நிறையா இருக்குது, கொஞ்சம் தான் ஒரிஜினல்னா. ஆக்சுவலாக உண்மையான விஷயம் என்னென்னா அந்த புலிக்கு பியூட்ரிஷன் சார் ட்ரெயின் கொடுத்து சார் போய் ட்ரெயின் ஆகி கிட்டத்தட்ட 95 98% ஒரிஜினல் புலியோட ரிஸ்க் எடுத்து பண்ணப்பட்ட படம் தான். அதனால தான் இந்த படம் கேரளாவில் இந்த அளவுக்கு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதான் முக்கியமான காரணம். அடுத்தபடியாக இந்த படத்தை வாங்கியிருக்கிற, அதாவது இந்த செந்தூர் சினிமாஸ் ஆனந்தா மணி சார் அவர்களை நான் மறக்க முடியாது. ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர். அவங்க இந்த மாதிரி புலிமுருகன் படத்துக்கு நிறைய பேர் காம்படிட்டர் இந்த படத்துக்கு நிறையா இருந்தது. சாருக்கு தெரியும், டெய்லி எவ்வளோ கால்ஸு, எவ்வளோ பேர் ஆஃபர் பண்ணாங்க, பெரிய பெரிய ஆஃபர்லாம் பண்ணாங்க. பட் அந்த சமயத்தில் இல்லை சார் இவங்ககிட்ட கொடுத்தா இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு அப்படி சொன்னால் யார் பாலானாங்க, இந்த மாதிரி ஆனந்தமணி சார்னு சொன்னேன். ஓகே, அவங்க மூலிமா செந்தூர் சினிமாஸ் திரு செந்தில்குமார், திரு சீனிவாசன் சார், திரு நாராயணசாமி அவர்கள் இருக்கீங்களா சார்? இல்லை சார், கொஞ்சம் வாங்க ப்ளீஸ்.
தயவு செஞ்சு மேலே நீங்கள் பேசலாம், உங்களை கூப்பிடல, தயவு செஞ்சு நீங்கள் உங்களை பேச கூப்பிடல, தயவு செஞ்சு மேலே வந்தால் போதும். ஏன்னா கிட்டத்தட்ட உழைப்பாளி படத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வரைக்கும் அவர் ரிலீஸ் பண்ண அத்தனை படமும் பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நாராயணசாமி சார். திருச்சியில் நாராயணசாமின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவரோட சேர்ந்து செந்தூர் சினிமாஸ் வந்துட்டு செந்தில்குமாரும் திரு சீனிவாசன் அவர்களும் சேர்ந்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. கேரளாவில் எப்படி இந்த படம் பணமழை கொட்டுச்சோ அதே மாதிரி தமிழ்லையும் கொட்டுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் திரு நாராயணசாமி அவர்களும் சீனிவாசன் அவர்களும் செந்தூர் சினிமாஸ் இந்த படத்தை வெளியிடுறாங்க. அடுத்தபடியாக பாலு, இந்த படத்தோட ட்ரெய்லர், அதாவது நார்மலாக இந்த படத்தை பார்க்குறப்ப ட்ரெய்லர் பிரம்மாண்டம் ஓகே, ஆனால் இந்த படத்துக்காக எவ்வளோ நாள் உழைச்சிருக்கோன்றது ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 6 மாதம் உழைச்சிருக்கு. டப்பிங் படம்னா நார்மலாக என்னென்னா டப்பிங் படம் ஒரு வாரத்தை டப் பண்ணுருவாங்க, ஒரு 2 நாளில் எடிட் பண்ணுருவாங்க, ஒரு 10 டேஸில் படத்தை முடித்து கொண்டு வந்துடுவாங்க, படத்தை முடித்து கொண்டு வந்து ஸ்பீடில் போயிடும். அதே மாதிரி ஆனால் கிட்டத்தட்ட 6 மாதம் கடுமையாக உழைச்சிருக்கோம். திரு பாலு அவர்கள், எடிட்டர் பாலு இங்கே இருக்கீங்களா? அவர் கிட்டத்தட்ட நைட் அண்ட் டே நைட்டு ஒரு எடிட் பண்ணி காமிப்பார் எனக்கு, இது பண்ணியிருக்கேன் சார். இன்னொரு நைட்டு ஒரு மணிக்கு கால் பண்ணுவார், சார் பண்ணியிருக்கேன், சரி வந்து பார்க்குறேன், காலையில் போவோம் 6 மணிக்கு போவேன், இல்லை எனக்கு இந்த ஷாட் வேணாம், இந்த ஷாட் வேணாம். மலையாளத்தில் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க, தெலுங்கில் அப்படி பண்ணியிருக்காங்க. பட் ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்தி இது ஒரு புது மாதிரியாக இருக்கணும், அவங்கள பிரமிக்க வைக்கணுன்ற ஒரு, ஏன்னா எங்கள் ப்ரொடியூசர் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் அந்த ட்ரெய்லர் அந்தளவுக்கு கொண்டு வந்தேன். அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அதுக்காக எனக்கு மெனக்கெட்ட என்னுடைய அன்பு தம்பி எடிட்டர் பாலு அவர்களுக்கும் அன்பு தம்பி ரவி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜாக்குவார் தங்கம் சார், அது இன்னும் தெரியல, அவருக்கும் எனக்குமே பெரிய லடாயாக இருக்கும். கில்டு உள்ளே போனாலே நான் பார்க்குறதுக்கு சாப்பிட்டா இருப்பேன், ஆனால் அவருக்கு தெரியும் நான் யாருன்னு எப்படின்னு. போகிறப்ப சத்தம் போட்டுகிட்டே போவேன், வரப்போ எப்போ பாரு என்னை பார்த்தாலும் ஒழிஞ்சு போகிற பாலா வரேன்னா, ஐயோ நான் போய்ட்றேன் கிளம்பிடுறேன், வரும்போது ஏதாவது பிரச்சனையோட வருவான்னு. ஆனால் தெரியும் என்னை பற்றி, வருவான் சத்தம் போடுவான், ஆனால் நல்ல டைப்புன்னு தெரியும். எனக்கு அழைப்பை ஏற்றிங்க வந்ததுக்கு நன்றி. அடுத்தது டப்பிங் யூனியன் எங்கள் தலைவர் செல்வராஜன் அவர்கள், ஒரு நிர்வாகி, நல்ல நிர்வாகி, நிர்வாகத்துக்காக சேவைக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன், எல்லாத்தையும் அரவணைச்சி போகக்கூடிய ஒரு மனுஷன். ஸோ எந்த பக்கம் தப்பு இருந்தாலும் சரி இருந்தாலும் அதை சரி கட்டி 2 பக்கமும் வந்து பிரச்சனை வரக்கூடாது. ஒரு மாதிரி தப்பே இருந்தாலும் சரி ஓகே அரவணைச்சு போடக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர். அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. திரு டிஎன்பி பாலு அவர்கள், அவர் சன், அவர் டிஎன்பி கதிரவன் அவர்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஜெகபதி சாருக்கு அவர் தான் பேசியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரானரி டப்பிங் ஆர்டிஸ்ட். எந்திரன் படத்தில் வில்லனுக்கு அவர் தான் பேசுனாங்க. நான் அந்த படம் டப் பண்ணுறப்போ இந்த கேரக்டருக்கு யாரை பேச வைக்கணும், ஒரிஜினல் வாய்ஸ் போட்டுடலாம். நாங்கள் ஒரிஜினல் வாய்ஸ் போடணும்னு பார்த்தா ஜெகபதி சார் வாய்ஸ் எனக்கு ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போ தான் சரி கதிர் சார் வாய்ஸ் கூப்பிட்டு, ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் ஜெகபதி சாருக்கு பேசணும். ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க படத்தில், அவர் ஆக்ட் பண்ணி ஒரு பக்கம் பிரித்து எடுத்துட்டார், டப்பிங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் எல்லாருமே ஓன் வாய்ஸ் பேசியிருக்காங்க. டப்பிங் பேசின ஒரே ஒரு கேரக்டர் வந்து மிஸ்டர் திரு கதிரவன் அவர்கள் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரானரி டப்பிங் ஆர்டிஸ்ட். அடுத்தபடியாக மோகன்லால் சார், அவரை பற்றி சொல்லி ஆகணும். டப்பிங் நானும் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. அப்போ கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணி, பாலா இந்த மாதிரி டப்பிங் வரணும், கேரளா வந்துருங்கன்னு. சார் ஓகே சார் நான் வந்துடுறேன் சார். எனக்கு பயம். சார் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க, நானும் பிரபாகர் சாரும் கிளம்புறோம். ஒரு லெஜண்ட் சூப்பர் ஸ்டார், அங்கே சூப்பர் ஸ்டாரு. நான் ரொம்ப அந்தளவுக்கு அவர்கிட்ட அவர் வேலை வாங்குற அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஆள் தான். அப்போ பிரபாகர் சார்கிட்ட சொன்னேன், சார் எப்படி சார்னு, பயப்படாதீங்க வாங்க. நாங்கள் போகிறப்பே ஒரு ப்ரிப்பேராக போனோம். என்னென்னா ஒரு மோகன்லால் சார்கிட்ட ஒர்க் வாங்க போகிறோன்றப்போ எங்கள் சார் தான் எனக்கு சொன்னாங்க. அது பாலா போகிறப்போ அவருக்கு எப்படி இப்படிலாம் பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் டைலாக். என்னென்னா அவர் பேசக்கூடிய டைலாகை ஒரு ட்ராக் பண்ணிட்டேன், ஒருத்தர் வச்சு அதே டெப்த்தில் ஒரு ட்ராக் வாய்ஸ் எடுத்துட்டேன் தமிழில். அவர் பேசக்கூடிய டைலாகை மலையாளத்துலேயும் எடுத்துட்டேன், அவர் பேசக்கூடிய டைலாகை தமிழ்லேயும் எடுத்துட்டேன், அவர் பேசக்கூடிய டைலாகை இங்கிலீஷ்லேயும் எடுத்துட்டேன். என்னோடய குருநாதர்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன், அவர் சூப்பர் பாலா. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு சாரை பார்த்த உடனே கொடுத்தேன், சார் திஸ் மலையாளம், திஸ் தமிழ், திஸ் ட்ராக்குன்னு சொல்லி கொடுத்தேன். இட்ஸ் ரைட் பர்சன் பாலா அப்படின்னாரு. கரெக்டான பர்சன்ட் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். இதுக்கெல்லாம் எனக்கு வழிவகுத்த என் குருநாதருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா பயந்து போனேன், ஆனால் அவர் அவ்வளோ குழந்தை மாதிரி அரவணைச்சு பண்ணார். தென் கிஷோர் சார் டப்பிங் வந்தாங்க. டப்பிங் வந்துட்டு எல்லோரும் டப்பிங் பேசினா கன்வீன்ஸ் கொடுப்பாங்க, கன்வீன்ஸ் வாங்கிட்டு போங்க. அவர்கிட்ட நான் சார் இல்லை சார் உங்கள் கன்வீன்ஸ் இருக்குது வாங்கிட்டு போங்க. நான் நடந்து வந்து என் காலுக்கு என் கன்வீன்ஸ்னு கேட்டார்.
ஸோ வந்து இப்படியும் இப்போ வந்து ஒரு சிறந்த நடிகன், சிறந்த மனிதன், இப்படியும் இந்த காலத்தில் இப்படியும் மனுஷங்களாம் இல்லை சார் கன்வீன்ஸ், சரி இல்லை சார் நான் கார் புக் பண்ணுறேன் ஹோட்டலில், எதுக்கு பாரா அவங்க வண்டி இருக்குல்ல 2 வீலர், நான் அதிலே போகிறேன்னு சொல்லிட்டு என் தம்பி ஆதவன் தான் கொண்டு போய் அவரை ஹோட்டலில் ட்ராப் பண்ணிட்டு வந்தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு எளிமையான மனிதர். அடுத்தபடியாக இந்த படத்தில் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தை ஒரிஜினாலிட்டி குறையாமல் மலையாளத்தில் எப்படி ஒரிஜினாலிட்டி இருந்ததோ அதே ஒரிஜினாலிட்டி தமிழில் கொண்டு வரதுக்காக 6 மாதம் கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த கஷ்டத்தெல்லாம் இப்போ இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ தெரியுது. இந்த அளவுக்கு இந்த படம் உருவாகியிருக்குன்னா அது முக்கியமான காரணம் எங்களுடைய தயாரிப்பாளர் டோமச்சன் சார் தான். அவர் இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கலன்னா இந்த படம் இந்த அளவுக்கு உருவாகிருக்காது. தென் ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணோன்னா அவங்க வீட்டில் டென்ஷன் இல்லாமல் இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும். டென்ஷன் இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியாது. நான் ஒரு 2 வருஷமாக டென்ஷனில் நிறைய விஷயம் இழந்துட்டேன். பட் திரும்ப இந்த ஸ்டேஜுக்கு வரணுன்றது கேள்விக்குறியாக இருந்தது. நான் வணங்குற சிவன் தான் என்னை வந்து மறுபடியும் கொண்டு வந்து விட்டார். இந்த அளவுக்கு நான் இந்த மேடையில் பேசியிருக்கேன்னா என்னோடய மனைவியோட சப்போர்ட் முக்கியமாக இருந்தது. அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ யாருக்காவது தேங்க்ஸ் பண்ண மறந்துருந்தால் சாரி, இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். புலிமுருகன் மலையாளத்தில் எப்படி மிகப்பெரிய சாதனை படைச்சதோ அதே மாதிரி தமிழையும் மிகப்பெரிய சாதனை படைக்குங்கிறது எழுதப்பட்ட ஒரு உண்மை. இதுக்கு முக்கியமாக நான் என்ன ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த படத்தை வெளியிடுறவங்க வந்துட்டு ஒரு சின்ன நிறுவனத்திட்ட கூட்ட ஓகே இல்லை போய்டும், அவங்க ப்ரொடியூசர் அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கல்ல, இங்கே ஒரு பெரிய பில்லரே இருக்குது, திரு கார்த்தி அவர்கள் இருக்காங்க. சாதாரணமாக அதாவது 100 மனுஷன் செய்கிற வேலை ஒரே மனுஷன் அசால்ட்டாக என்னங்க 10 எல்லாத்துக்கும் ஒரு தான் இருக்கும். டப்பிங்கில் சாந்தகுமாரன் ஒருத்தர் இருக்கார். எது பூகம்பம் வருதுங்கன்னா பூகம்பம் வருதா அப்படியா அப்படின்னு அது மாதிரி தான் அவர் எல்லாத்தையும் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போவார். ஸோ தோமச்சன் சாருக்கு பெரிய பில்லர்ஸ் இங்கே இருக்காங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு செந்தூர் சினிமாஸ் பில்லர்ஸ் திரு நாராயணசுவாமி அவர்கள், திரு சீனிவாசன் அவர்கள், திரு செந்தில் அவர்கள் இருக்காங்க. இந்த படத்தை மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க நம்பிக்கை இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த படம் 3Dயில் வருது. நார்மலாக புலி நடித்த படம்னாலே குழந்தைங்க வந்து அசால்ட்டாக அப்பாப்பா அம்மாமா இந்த படத்தை கூட்டிகிட்டு போங்க அப்படின்வாங்க. இதில் புலி அதுவும் 3D எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். என்னுடைய அன்பான அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சினிமா ஜாம்பவான்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நட்டி சாரை பேரை மறந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சதுரங்க வேட்டையில் ஒரு சீனில் பேசுவார், பின்னுவார். அவருக்குள்ளே இவ்வளோ திறமையாக ஒளிப்பதிவாளர்னு பார்த்தேன். ஆனால் ஒரு சீனில் மூச்சு விடாமல் பேசி நம்மளை அந்த சீக்வன்ஸில் கொண்டு போயிட்டார். அப்படி ஒரு சிறந்த நடிகர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. யதார்த்தமாக இருப்பார், ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அந்த நடிகர் அந்த அவ்வளோ பெரிய ஒளிப்பதிவாளர் நான் ஒரு தடவை கேள்விப்பட்டேன், அப்போ தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கான எதுவுமே இல்லாமல் இருக்கார். சக்தி சிதம்பரம் சார் நல்ல மனிதர். ஸ்நேகன் அண்ணன் நிறைய உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. இந்த படம் வந்தால் அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடையும், அதுக்கு உழைச்சிருக்காங்க. மீண்டும் என்னுடைய குருநாதருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் என்னுடைய தயாரிப்பாளர் நன்றி தெரிவிச்சிருக்கேன். இந்த படத்துக்காக கடினமாக உழைச்ச கஷ்டப்பட்டு உழைச்ச திரு பவன் டிசைனர்களுக்கும், சிஜி செஞ்சவங்களுக்கும், ட்ரெய்லர் பண்ணவங்களுக்கும், இந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் உழைச்சிட்ருக்க திரு மௌனம் ரவி சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சு. நம்ம என்ன தான் உழைச்சாலும் என்ன தான் ஒரு சக்ஸஸ் மூவியை கொண்டு வந்தாலும் அதில் உள்ளுக்குள்ளே இருக்கும், அது வெளியில் யாருக்கு தெரியாது. நிறைய படம் வந்துட்டு பெரிய பெரிய படம் இருக்கும், நிறைய விஷயம் உள்ளே இருக்கும். ஆனால் ஒன்று அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுற ஆள் இருக்காது. அப்படி இருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அந்த மக்கள்கிட்ட சேர்க்குற சக்தி யாருன்னா பத்திரிக்கையாளர்கள், மீடியா, எழுத்துக்கள். அவங்க பேனா துளியிலிருந்து வர ஒவ்வொரு எழுத்துக்கள் தான் எங்களோட தயாரிப்பாளர் எங்களை மாதிரி ஒரு கடினமாக உழைப்பாளியை கொண்டு போய் சேர்க்கும். நான் ஆர்பி பாலா எனக்கு புலிமுருகன் எழுதியிருக்கானா அவங்க எழுதினா தான் நான் வெளியில் தெரிவேன், எனக்கு அடுத்த படம் கிடைக்கும். இந்த படத்தை பற்றி எழுதினா தான் இந்த படம் எந்த படம் எங்கே போய் ரீச் ஆகுங்கிறது தெரியும். ஸோ பத்திரிக்கையாளர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு ஒத்துழைச்சி மலையாளத்தில் எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்களோ அதை விட மேலே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை தமிழில் மிகப்பெரிய வெற்றியடை செய்யணும். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த மாலை வணக்கம். எதிர்பார்க்காம தம்பி மௌன ரவி என்னை கூப்பிட்டாரு. சார் இந்த மாதிரி புலிமுருகன் ட்ரெய்லர் ஃபங்க்ஷன் இருக்க வரணும்னு சொன்னார். நான் சொன்னேன், தம்பி நான் ஜாஸ்தி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவதில்லை இப்போ. இல்லை நீங்கள் வரணும், இது ஒரு பிரம்மாண்ட படம் தானே, நீங்கள் முதல்ல பிரம்மாண்ட படம் எல்லாம் பண்ணியிருக்கேன். இல்லை நான் சொன்னேன் அதோட எல்லாம் பெரிய படம் இது, அதனால் நான் வேறு இல்லை சார் வரணும்னு சொன்னதுனால நான் வந்திருக்கேன். நான் இந்த படம் பார்த்துருக்கேன், இப்போ ட்ரெய்லர் தமிழில் பார்த்துருக்கேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மோகன்லாலை வச்சு 33 வருஷத்துக்கு முன்னே நான் படம் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் எல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு படம் மோகன்லால் பண்ணுவது நான் எதிர்பார்க்கல. அது மாதிரி என்ன மாதிரி ரிஸ்க் எடுத்துகிட்டு, நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதால தான் தமிழ்நாட்டில் 40 வருஷம் வந்துட்டு நான் நிறைய படங்கள் எடுத்திருக்கேன். ஜென்டில்மேன், சூரியன், காதலன், ரட்சகன் எல்லாமே படம் பெரிய படங்கள் வந்து வச்சுருக்கோம். அந்த
டோமிச்சன் வந்துட்டு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட படம் பண்ணதுக்கு நான் அவரே பாராட்டுது. பாரத் மோகன்லால் ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்கேன். அது மாதிரி மோகன்லாலோட இதாக பேராக நடிச்சிருக்கிற தம்பி அவர் நல்லா நடிச்சிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆவதுக்கு நான் வேண்டுகொள்கிறேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இது 3D வருது, தமிழ் நார்மல் பிரிண்டும் வருது. எப்படி இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுதுன்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அதாவது எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் வேறு லாங்குவேஜில் படம் போகணுன்னு நான் முதல்ல காட்டி கொடுத்துருக்கேன். என்னோடய எல்லா படங்களும் தெலுங்கு ஹிந்தி எல்லாம் பண்ணி நான் ரெக்கார்டு காட்டிய ஆள். அது மாதிரி இந்த மலையாளத்தின் இந்த தமிழ் வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இதில் உழைச்ச எல்லோருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.